ஹாய் கைஸ். மணி எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிசிட்டியோடையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோடையும் ஒப்பிடலாம். மணியை எப்போவுமே ஒரு எனர்ஜியாக தான் நீங்கள் நினைக்கணும். அது ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மாக ஒரு ப்ராடக்ட்டோ என்னமோ கிடையாது. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசியெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிசிட்டி உங்கள் வீட்டுக்கு ஃப்ளோ ஆகும். இல்லை உங்கள்கிட்ட பேசிக்கான பொருள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் மணி எனர்ஜியும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மணி எனர்ஜி உங்கள்கிட்ட ஃப்ளோ ஆகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு அந்த எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும். அந்த எனர்ஜியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாட்டா அது கெட்ட கொழுப்பாயிடும். மணி எனர்ஜி உங்கள் லைஃப்பில் வர வர உங்கள் தேவைக்காண்டி அதை ஸ்பெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த மணி எனர்ஜி இன்க்ரீஸாக ஃப்ளோ ஆகும். நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நிறைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கு மெயின் காரணமே அவங்க மணி எனர்ஜியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இல்லை அந்த மணி எனர்ஜி வந்த விதம் நெகட்டிவ் எனர்ஜி மூலிமா வந்திருக்கும். ஸோ மணி எனர்ஜியை நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக உங்கள் ஹாப்பினஸ்க்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கில் உங்களுக்கு ரிட்டனாக ஃப்ளோ ஆகும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மணி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறத நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும் உங்களால். தேங்க்யூ.